இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திருஇருதய வணக்க மாதம் 20ஆம் நாள். இயேசுவின் திருஇருதயம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரிகை. குடும்பங்களின் வாழ்வை புனிதப்படுத்தவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கிறிஸ்தவ குடும்பங்களில் விளங்க வேண்டிய புண்ணியங்களை கடைபிடிக்க படிப்பிக்கவும் திவ்ய இயேசு தமது வாழ்நாளில் 30 வருடம் நசரேத்தூரில் செலவழிக்க கருணை புரிந்தார். தாய் தந்தையருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை கீழ்ப்படிதலை காண்பியாத பிள்ளைகள் பேரில் மிகவும் கண்டிப்பான தண்டனையிட்டிருப்பதை மோசே என்கிற இறைவானுக்கு ஆண்டவர் கொடுத்தருளிய பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் தந்தையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மட்டில் செலுத்த வேண்டிய கடமைகளை கவனியாமல் விட்ட பெற்றோர்களுக்கு இதே விதமாய் பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துநாதர் அதே கடமைகளை உறுதிப்படுத்தி தண்டனையின் பயத்தால் அல்ல, அன்பால் அவைகளை நிறைவேற்ற கற்பித்தார். இயேசுவின் திருஇருதயத்துக்கு பல குடும்பங்கள் தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருப்பதால் நசரேத் வீட்டில் விளங்கின பக்தியும் புண்ணியமும் இந்த வீடுகளில் விளங்க குடும்பத்தார் தங்களாலான முயற்சி செய்வார். தமது பிதா மட்டிலும் மரியன்னை சூசையப்பர் மட்டிலும் திவ்ய இயேசுவிடத்தில் பக்தி பற்றுதலும் மரியாதை கீழ்ப்படிதலும் பூரணமாய் விளங்கினது. தமது கடமைகளை நிறைவேற்ற அவர் கொண்டிருந்த ஆவலை புகழ்ந்து பாராட்டி நசரேத்தூரில் அவர் நடத்தின வாழ்வை அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற 3 வார்த்தைகளில் விவிலியம் அடக்கியிருக்கிறது. தமது வெளியரங்க வாழ்வில் திவ்ய இயேசுவின் பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவ சட்டத்தையும் புண்ணிய அனுசரிப்பையும் அவர்களுக்கு படிப்பித்தார். அவர்களுக்கு மாதிரியாய் இருந்து அவர்களை கெடுப்பவர்கள் பேரில் வெகு கண்டிப்பான தண்டனையால் பயம் வருவித்து அவர்களுடைய மாசற்ற தனத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார். இவ்விதமாய் பிள்ளைகளுடைய ஆத்மத்தில் பக்தியையும் கிறிஸ்தவ புண்ணியங்களையும் எப்படி வளர்ப்பதென்றும் அவர்கள் பேரில் கவனமாயிருந்து தீய தோழர்களின் பாவ சமயங்களிலிருந்து அவர்களுடைய பரிசுத்தத்தனத்தை எப்படி காப்பாற்றுவதென்றும் நமது ஆண்டவர் தாய் தந்தையர்களுக்கு படிப்பித்தார். திரு குடும்பமானது சொத்து சுகத்தையோ மகிமை பெருமையோ அனுபவிக்கவில்லை. ஆனால் ஜபத்தையும் பக்தியையும் மாசற்ற தனத்தையும் பிறர் அன்பையும் இவைகளால் உண்டாகும் பாக்கியத்தையுமே கனமாக எண்ணி மதித்தது. கடவுள் அந்த வீட்டுக்கு எஜமானும் அரசருமாய் இருந்தார். சிந்தனை வாக்கு செயல்கள் எல்லாம் சர்வீஸ்வரன் பாரிசமாய் இருந்தன. அவர்களுடைய இருதயங்களில் உருக்கமான பக்தி குடிகொண்டிருந்தது. தாய் தந்தையரே, உங்கள் குடும்பத்துக்கு அரசராக இயேசு கிறிஸ்துவை ஸ்தாபித்து உங்கள் வீட்டின் உண்மையான அரசராக அவர் அரசாளும்படி மிக்க கவனம் செலுத்துங்கள். காலையில் எழுந்ததும் சிலுவை வரைந்து உங்கள் இருதயத்தை இயேசுவின் திருஇருதய பக்கமாய் எழுப்பி உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணும் பொருட்டு இந்த புது நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியறிந்திருப்பதே உங்களுடைய முதல் கடமையாய் இருக்க வேண்டும். உங்கள் செயல்களால் மோட்சத்தில் சம்பாவனையும் ஆண்டவருக்கு மகிமை புகழும் உண்டாகும்படியாக உங்கள் அலுவல்களையெல்லாம் இயேசுவின் திருஇருதய கருத்துக்களோடு ஒன்றித்து ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் கடைசி நாளாய் இருக்கலாம். ஆதலால் பக்தியாலும் ஜபத்தாலும் நற்செயல்களாலும் ஒவ்வொரு நாளையும் புனிதப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மட்டில் நீங்கள் மிக கவலை கொண்டு அவர்கள் அதிகாலையில் எழுந்ததும் இருதயத்தை இயேசு மரியாயின் பக்கமாய் எழுப்பி ஒரு சிறு ஜபமாகிலும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள். பகற்பொழுதில் அவர்கள் தங்கள் வேத கடமைகளை சரியாய் நிறைவேற்றி தீய சகவாசத்தை விட்டு விலகி பாவமில்லாத பாதையில் நடக்க கவனமாக இருங்கள்.
மாலையான பின் குடும்பத்தில் உள்ள சகலரும் ஒன்றித்து இந்த இரவில் உங்களை யாதொரு ஆபத்தில்லாமல் காப்பாற்றும் பொருட்டு இயேசுவையும் மரி அன்னையையும் நோக்கி வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி பொறுத்தலடைந்து நல்ல தீர்மானத்தோடு இயேசுவின் திருஇருதய ஆதரவிலும் மரி அன்னையின் அடைக்கலத்திலும் தூங்க செல்லுங்கள். உணவுக்கு முன்னும் பின்னும் பெற்றோர்கள் பக்தியோடு சிலுவை வரைந்து கொண்டு தாங்கள் உண்ணப்போகிற உணவை திவ்ய இயேசு ஆசீர்வதிக்கும்படி கேட்பார்களாக. இதை பார்க்கிற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் செய்யும் ஜெபத்தோடு தங்கள் ஜெபத்தையும் ஒன்றித்து பக்தியில் வளருவார்கள். தேவாலயத்தில் நடைபெறும் வேத சடங்குகளுக்கு மரியன்னையும் சூசையப்பரும் போக தவற மாட்டார்கள். திவ்ய குழந்தை இயேசுவையும் தங்களோடு அழைத்து செல்வார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களிலுள்ள பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியின் முன்மாதிரியாயிருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் தங்கள் பிள்ளைகளோடு கோவிலுக்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுக்கட்டும். தாய் தந்தையர் ஜெபம் பண்ணாமலும் பக்தி இல்லாமலும் தேவ நற்கொன்னை வாங்காமலும் திருப்பலியில் பங்கு கொள்ளாமலும் இருப்பதை காண்கிற பிள்ளைகள் எப்படி பக்தியாய் இருக்கக்கூடும்? தாய் தந்தையரிடம் காணப்படும் இந்த துர்மாதிரிகை பிள்ளைகளிடத்தில் நன்றாய் பதிந்து பக்திக்கு பதில் அசட்டைத்தனம் குடும்பத்தில் குடியிருக்கும். குடும்பத்தினுடைய நிர்பாக்கியத்துக்கும் தீமைகளுக்கும் இதுவே அஸ்திவாரம். ஒரு பங்கில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தலைவனான தகப்பன் தன் வேத கடமைகளை நிறைவேற்றாமலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்புக்கொடுக்காமல் அசட்டைத்தனமாய் நடந்து வந்தான். பெற்ற தாய் மட்டும் தன் பிள்ளைகளோடு திருப்பலிக்கு போவாள். ஒரு நாள் இப்படி கோவிலுக்கு போகும்போது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தாயை நோக்கி, அம்மா, நான் வளர்ந்து பெரியவனான பிறகு என் தகப்பனார் செய்வதைப் போல நானும் திருப்பலிக்கு போகாமல் இருக்கலாமா என்றான். தகப்பனுடைய துர்மாதிரிகையால் பிள்ளைக்கு நேரிடும் பெரிய ஆபத்தை பாருங்கள். வேதத்துக்கு அடுத்த கடமைகளை ஒரு குடும்பம் பிரமாணிக்கமாய் கடைபிடிக்கும் போது திவ்ய இயேசு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அது பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாய் இருக்கிறது. எந்த குடும்பத்தில் பக்தி இல்லையோ அங்கே ஒரு புண்ணியமும் இல்லை. அதற்கு பதிலாய் சமாதானமின்மை, கீழ்ப்படியாமை, துர்மாதிரிகை விளைகிறது. பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு மரியாதை செய்யாத தாய் தந்தையை பார்க்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மரியாதை குறைவாய் நடந்தால் அதனால் ஆச்சரியப்படுவார் உண்டோ? பெற்றோர்களே தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பு இல்லாமலும் கடவுளை அன்பு செய்யாமலும் இருப்பதை பிள்ளைகள் பார்த்தால் அப்பிள்ளைகள் எப்படி தங்கள் தாய் தந்தையர் பேரில் அன்பு பற்றுதல் உள்ளவர்களாய் இருப்பார்கள்? பெற்றோர்களே தேவ கட்டளைகளை மீறி நடப்பதாக பிள்ளைகள் அறிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நடப்பதை பற்றி ஆச்சரியப்பட இடமேது? அதற்கு விரோதமாய் தாய் தந்தையர் பக்தி, கற்பு, ஒழுக்கம் முதலிய கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு மாதிரியாயிருந்து தங்கள் பிள்ளைகளுடைய மாசற்றத்தனத்தை காப்பாற்றி கிறிஸ்தவ படிப்பினையில் அவர்களை வளர்க்க கவலை கொண்டால் இயேசுவின் திருஇருதயமானது இத்தகைய குடும்பங்களுக்கு தமது அருட்கொடைகளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அக்குடும்பத்தை பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாக மாற்றும். இயேசுவை போல ஞானத்திலும் புண்ணியத்திலும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகள் வளருவார்கள். தங்கள் பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று அவர்களை மதித்து அன்பு செய்வார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை செய்வார்கள். கடைசியாய் இவர்களே தங்கள் பெற்றோருக்கு ஆறுதலும் மகிமையும் பாக்கியமாயிருப்பார்கள். தாய் தந்தையரே, நீங்கள் உங்கள் மகனுக்கு பெண் பார்க்கும்போது அல்லது மகளுக்கு கணவன் பார்க்கும்போது முக்கியமாய் கவனிக்க வேண்டியதென்ன? செல்வமும் மற்ற வெளி குணங்களும் அல்ல, புண்ணியத்தையும் பக்தியையும் தான் கவனிக்க வேண்டியது. செல்வமும் வெளி குணங்களும் கூடிய சீக்கிரம் அழிந்து போகும். பக்தியும் புண்ணியமும் தான் நிலைத்திருக்கும். அவைகளே குடும்பத்துக்கு பாக்கியத்தை விளைவிக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் அல்லது கணவன் பார்க்கிற போது பணத்தையே மட்டும் பார்த்து தீர்மானம் பண்ணுகிற குருட்டுத்தனமான தாய் தந்தையரை பின்பற்றாதிருக்க கடவோம். பல திருமணங்களின் முறிவுக்கு இதுவே காரணம். குறு பட்டத்துக்கு அல்லது துறவர நிலைக்கு ஆண்டவர் தங்கள் பிள்ளைகளை அழைக்கிறதாக கிறிஸ்தவ தாய் தந்தையர் அறிந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கு முதல் எஜமானாகிய ஆண்டோடைய சித்தத்திற்கு அவர்கள் தடை செய்ய ஒருபோதும் துணிய மாட்டார்கள். தங்களை விட அதிக சொந்தமான தங்கள் பிள்ளைகளை
தேவ ஊழியத்துக்கு கையளிக்க தடை செய்வது பிள்ளைகளுடைய நிர்பாக்கியத்துக்கும் குடும்பத்தில் தேவ கோபத்திற்கும் காரணமாயிருக்கும். சுபாவ பற்றுதலானது எவ்வளவுதான் போராடினாலும் தங்கள் பிள்ளைகளில் ஒன்றை இறை ஊழியத்திற்கு கொடுப்பது எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று இயேசுவின் திரு பக்தர்கள் எண்ணுவார்கள். இந்த காணிக்கையால் இம்மையில் இயேசுவின் திரு விசேஷ ஆசீர்வாதத்தையும் மறுமையில் தங்கள் பிள்ளைகளோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனையையும் பெற்றுக்கொள்வார்கள். வரலாறு: பிரான்ஸ் நாட்டில் மார்சேய் பட்டணத்தில் மேதகு ஆயர் பெல்லுன்ஸ் என்னும் ஆயர் காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் உண்டாகி பலர் நாள்தோறும் சாகும்படி நேரிட்டது. மரியன்னையின் மினவுதல் சபை மடத்தில் தன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திரு பக்தியை அதிகரிக்க செய்யும்படி முயற்சி செய்த ஒரு பக்தியுள்ள அருட்சகோதரி இருந்தாள். இவளது முயற்சியால் இயேசுவின் திரு படத்தை ஓர் தூய வெள்ளை துணியில் வரைந்து, இயேசுவின் திரு என்னோடு இருக்கிறது போ என்கிற வார்த்தைகளை படத்தில் சுற்றி எழுதினார். இதே சாயலான படங்கள் பல வரைந்து பட்டணமெங்கும் ஸ்தாபிக்கவே கொள்ளை நோயின் அகோரம் தனிய ஆரம்பித்தது. என்றாலும் நோய் இன்னும் முற்றிலும் பட்டணத்தை விட்டு விலகாததால் மேற்சொன்ன பக்தியுள்ள ஆயர் இயேசுவின் திரு நோக்கி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். நவம்பர் 1ஆம் தேதி சகல புனிதர்கள் திருநாளன்று தமது ஆளுகை குருக்களும் விசுவாசிகளும் பட்டணத்தின் பிரதான இடத்தில் கூடும்படி செய்து இயேசுவின் திரு திருநாளை வருடா வருடம் வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதாக அங்கு கூடியிருந்த அனைவர் பேராலும் மேதகு ஆயர் இயேசுவின் திரு வார்த்தைப்பாடு கொடுத்தார். தவிர மனிதர் செய்த சகல பாவாக்கிரமங்களுக்கும் பரிகார முயற்சியையும் வாசித்து தமது மெட்ராசனத்தை முழுவதும் இயேசுவின் திரு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்திலே கொள்ளை நோய் பட்டணத்தை விட்டு விலகிவிட்டது. சிந்தனை: உன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திரு அன்பு செய்து அவருடைய மகிமை தோத்திரத்துக்காக உன்னை முழுவதும் செலவழிக்க அத்திரு காலையில் உன் செயல்களையும் நீ படும் இன்ப துன்பங்களையும் ஒப்புக்கொடு. இயேசுவின் திரு கருத்துக்கு விரோதமான எதையும் வெறுத்து தள்ளி நீ செய்கிற சகலத்தையும் அத்திருதயத்தின் கருத்தோடு ஒன்றித்து செய். இரவில் தூங்க செல்லும் முன் ஒன்றுபடுத்து. இரவில் தூங்க செல்லும் முன் உன் ஒவ்வொரு அசைவையும் அத்தனை அன்பு முயற்சிகளாகவும் ஒருத்தல் முயற்சிகளாகவும் இயேசுவின் திரு ஒப்புக்கொடு. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுதான். அவரிடத்தில் அவரோடு நான் வேலை செய்கிறேன், வருத்தப்படுகிறேன், அன்பு செய்கிறேன் என்று உண்மையாக சொல்லக்கூடுமாகில் நமது பாக்கியமே பாக்கியம். தாழ்ச்சியும் சாந்த குணமும் விளங்கும் அன்புக்குரிய இயேசுவின் திரு மாதிரிகையாக உன் வாழ்வை சீர்திருத்த பிரயாசப்படு. ஜபம்: இயேசுவின் இனிய திரு நான் உண்மை அதிகமாய் அன்பு செய்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் வேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால்
அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காம போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும்.
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திராவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே,
என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புத்தி சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்போர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக.
என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.